எப்பவும் உங்ககிட்ட கேக்குற மாதிரி தான் கேக்குறப்பா. எனக்கு ஆயுசு காலம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு யூதனுக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவனை உங்க பிள்ளையா மாத்தணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்படியாக பீட்டர் பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். வழக்கம் போல அவர் மருத்துவமனை ஊழியத்திற்கு சென்றபோது என்ன ரொம்ப சத்தமா இருக்கு? யாருக்கோ ரொம்ப முடியல போல. யாரு? உள்ள வரலாமா? இல்ல, உள்ள வராதீங்க. ஏன், என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? என் கணவன் டிபினால பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இல்ல, பரவாயில்ல. நான் வந்து அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு போறேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்தது இல்லையே. ஆமா, நாங்க ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க. பக்கத்து நகரமான புக்காரஸ்ட்ல இருந்து தான் இங்க வந்திருக்கோம். இதை கேட்ட பீட்டருடைய இருதயம் களி கூர்ந்தது. அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தனது வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதை அவர்களிடம் பகிர்ந்து ஆண்டவருடைய அன்பை பற்றி எடுத்துரைத்து அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை கையில் கொடுத்தார். ரிச்சர்ட் யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிக்க படிக்க இயேசுவின் அன்பு அவரை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் 1909ஆம் ஆண்டு ரொமானியாவில் பிறந்தார். 9 மொழிகளை கற்றுத் தேர்ந்த இவர் ஸ்டாக் புரோக்கராக இருந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ரிச்சர்டும் சபினாவும் மனம் முடித்த சில நாட்களிலேயே ரிச்சர்ட் டிபி நோயினால் பாதிக்கப்பட்டார். அச்சமயத்தில் ஐரோப்பியாவில் டிபி நோய் பரவி வந்தது. எனவே அவர்கள் பிராசோவ் என்கிற கிராமத்திற்கு செல்ல திட்டமிட்டனர். அங்குதான் ரிச்சர்ட் பீட்டரை சந்திக்க நேரிட்டது. இந்த சந்திப்பில்தான் ரிச்சர்ட் தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். சீக்கிரத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அவர் தன் ஸ்டாக் புரோக்கர் வேலையை விட்டுவிட்டு ஆங்கிலிக்கன் மினிஸ்ட்ரியில் தன்னை இணைத்து கொண்டு வழிகாட்டுதலையும் பயிற்சியையும் பெறுகிறார். அவர்கள் இருவரும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் போரை குறித்த புரளி நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. இந்நேரத்தில் இவர்களது சுவிசேஷம் பதற்றமும் திகிலும் அடைந்த மக்களுக்கு ஆறுதலை அளித்தது. இவ்வாறாக இவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் போர் துவங்கினது. கம்யூனிச கொள்கை கொண்ட ரஷ்ய இராணுவம் ரொமானியாவை கைப்பற்றியது. எல்லா மத கூடுகைகளும் ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் அவர்கள் தங்கள் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலுடன் தொடர்ந்து கொண்டிருந்தனர். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறுவர்களை கூடி வர செய்து பிறந்த நாள் கொண்டாடி ஆண்டவருடைய அன்பையும் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தனர். கைப்பிரதிகளும் வேதாகமங்களும் தடை செய்யப்பட்டிருந்த நிலைமையிலும் சுவிசேஷம் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்று சாமர்த்தியமாக செயல்பட்டார். கைப்பிரதிகளையும் வேதாகமங்களையும் கம்யூனிஸ்ட் புரோபகண்டா என்ற தலைப்பில் வழங்கி வந்தார். இவர் ரஷ்யாவிற்கு கைப்பிரதிகளையும் வேதாகமத்தையும் திட்டமிட்டு கடத்தி சென்றார். ஒருமுறை ரிச்சர்டும் அவரது மனைவியும் காங்கிரஸ் ஆஃப் த கல்ஸ் என்ற மதங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இது நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் ஒவ்வொரு குருவும் போதகரும் கம்யூனிச அரசாங்கத்தால் எப்படி தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது மற்றும் என்னென்ன சுதந்திரங்கள் தாங்கள் அனுபவிக்கின்றனர் என்று மேடையில் பேசிக் கொண்டிருந்தனர். அந்நேரத்தில் என்ன நடக்குது பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் அவங்க வாய் கூசாம இவங்களை இப்படி புகழ்ந்து பேசுறாங்க. இவங்க நமக்கு செஞ்ச எல்லாத்தையும்
என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதை கேட்ட ரிச்சர்டுடைய இருதயம் அனல் கொண்டது. அவர் மேடையில் ஏறி பேச துவங்குகிறார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா தயவு செய்து கொஞ்சம் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும். இந்த கம்யூனிசம் எங்க ஆலயங்களை செயல்படாம பண்ணது மட்டும் இல்லாம எங்க சகோதரருடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குது. இதை எப்படி ஒரு சபையால் ஆதரிக்க முடியும்? கம்யூனிசத்தை நான் ஒரே வார்த்தையில சொல்ல போனா அது ஒரு தீய சக்தி. அவர் சொல்றது சரி. இது வரைக்கும் அது அழிவையும் சாபத்தையும் தான் கொண்டு வந்தது தவிர வேற எதையும் கொண்டு வரல. ரிச்சருடைய வார்த்தைகள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. கம்யூனிஸ்டக்காரர்கள் அவரை உடனே தடுத்து நிறுத்தினர். ஒளிபரப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு கூட்டமும் கலைத்து விடப்பட்டது. இவருடைய இந்த செயல் கம்யூனிஸ்டக்காரர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. இதிலிருந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவர் மேல் ஒரு கண் வைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இவர் தன் வீட்டிலிருந்து 10 நிமிட தொலைவில் இருக்கும் ஆலயத்திற்கு போகும் பொழுது இவர் ரகசிய காவல்துறையினரால் கடத்தப்படுகிறார். சபினாவிற்கு அவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு தகவல் கூட கிடைக்கவில்லை. அவர் மரித்துவிட்டார் என்றும் அவரின் நல்லடக்கத்திற்கு தாங்கள் சென்று வந்ததாகவும் அநேகர் வந்து சபினாவிடம் கூறினார். சபினாவிற்கும் இனி ரிச்சர்டை பார்க்க முடியாது என்ற எண்ணம் நினைவில் பதிந்துவிட்டது. சபினாவும் தன் மகன் மீகாவை ஆண்டவருக்குள் உறுதியாயிருக்கும்படிக்கு நம்பிக்கை ஊட்டி வளர்த்தாள். வாங்க தலைவரே, வாங்க. உட்காருங்க உட்காருங்க. முட்டா பயலே, கம்யூனிசத்தை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டுல? ஆமா, உனக்கு 9 மொழிகள் தெரியும்னு கேள்விப்பட்டேன். சரி, அதை விடு. 9 என்ன, 1000 மொழிகளையும் ஒன்ன அறியாமலேயே நான் பேச வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இவன் திருந்த மாட்டான். ஏய், இங்க வாடா. தலைவரே, இவன் உங்களை நல்லா உபசரிப்பான். என்ன, இவனுக்கு நம்ம உபசரிப்ப கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன. இவன் ஒண்ணு அவர்கிட்ட கொட்டிட்டு போயிருவா. தலைவரே, அவன் என்ன செஞ்சாலும் அசர மாட்டேங்கிறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எப்படி ஒரு கோழியோட தலைய அறுக்கும்போ அதை துடியா துடிக்குமோ, அதே மாதிரி இவனை துடிக்கவை. முட்டா பயலே, என்னடா சொன்ன? இயேசுவா? உனக்கு இயேசு கேக்குது? இயேசு இல்ல, இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். ஒரு இருட்டு அறையில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் பல நாட்களாக கம்யூனிசம் நல்லது என்கிற சத்தம் ஒரு ஒளிபெருக்கியின் மூலமாய் அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. இதனால் அவர் மனநிலை உருக்குலையும் என எதிர்பார்த்தனர். கண்களை மூடக்கூட அவர் அனுமதிக்கப்படவில்லை. தலை சாய்க்கவும் அவருக்கு இடமில்லை. அசையாமல் ஒரே இடத்திலேயே அவரை உட்கார வைத்தனர்.
3 மாதத்தில் 40 கிலோ குறைந்து விட்டார். தினமும் ஒரே ஒரு பிரெட் மட்டும்தான் உணவாக வீசப்பட்டது. இருப்பினும் ஆண்டவரை அவர் இருதயம் துதித்து கொண்டிருந்தது. பல நாட்கள் இவ்வாறு கழிந்தன. ஒரு நாள் நிறுத்து. ஐயோ, என் தலைவரை யாரா இப்படி அடிச்சது? தலை வலிக்குதா? தலை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? உனக்கு நான் ஒரு நல்ல செய்திய கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த நல்ல செய்தி. நல்லா பார்த்துக்கோ. என் மகன் அவரை ஒண்ணு பண்ண பயப்படாத, அப்பா இருக்கிறேன். போடுறாடி, அவனை ஒண்ணு செய்யாதீங்க. என் பிள்ளை அடிக்காதீங்க. இப்பமாவது ஒத்துக்கிறியா? இயேசுன்னு ஒரு தெய்வம் இல்லைன்னு ஒத்துக்கிறியா? என் மகனே, கம்யூனிசம் தான் இந்த உலகத்தையே இனி ஆள போகுது. நாங்க தான் இனி எல்லாத்தையுமே ஆட்டி படைக்க போறோம். கம்யூனிசம் தான் எல்லாமே, புரிஞ்சுதா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இதற்கிடையில் சபினாவும் இரகசிய காவல்துறையால் கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாள். அந்த சிறையில் கைதிகள் கடுமையான வேலைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அவர்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கப்படவில்லை. பலவித சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அந்த சிறையிலிருந்து பெண்கள் தங்கள் பசியை போக்குவதற்கு மரக்கிளைகளையும் புல்லுகளையும் சாப்பிட்டு வந்தனர். அவள் இருந்த சிறைச்சாலையை சுற்றி பிள்ளைகளின் கூக்குரல் சத்தத்தை கேட்க பண்ணினார்கள். இதன் மூலம் அவளை தன் பிள்ளைக்காக ஏங்க வைத்தனர். ஆண்டவரை மறுதலித்து விட்டால் தன் பிள்ளையை அவளோடு சேர்த்து வைப்பதாகவும் அடிக்கடி கூறி மனம் நோக வைத்தனர். இருப்பினும் அவள் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாள். ரிச்சர்ட் சரியான ஒத்துழைப்பு அளிக்காததால் அவருக்கு அளித்த தண்டனை போதாது என்று கருதி அவரை பாதாள சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் அவருடைய மனைவியாகிய சபீனா 3 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்படுகிறாள். எப்போதாவது வரும் உணவு மற்றும் சித்திரவதைகள் அவரை பலனிழக்க செய்தது. ஆனாலும் அந்நேரங்களில் அவர் படித்த வசனங்களை அவர் தியானித்து கொண்டிருந்தார். அவர் முழு உலகத்திற்காகவும் ஜெபம் செய்தார். அவர் தன்னுடைய ஆவியில் பல தேசங்களுக்கு போய் பிரசங்கம் செய்து வருவார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு பிரசங்கம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கு மக்கள் இல்லை என்றாலும் தேவனும் தேவதூதரும் தன் பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆவல் கொண்டுள்ளதாய் கருதி அவர்களுக்கு பிரசங்கித்து வந்தார். இவ்வாறாக இவர்
அங்கிருந்த பல அதிகாரிகளையும் ஆண்டவருக்குள் நடத்தினார். இப்படி ஒரு முறை அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தலைமை இரகசிய காவலரின் உதவியால் 1956 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பலவித சித்திரவதைகளினால் உடல் பலவீனம் அடைந்திருந்த போதும் அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்து வந்தார். பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று வாய்ஸ் ஆஃப் மார்டிஸ் என்கிற ஊழியத்தை தொடங்கி சுமார் 10,000 சபைகளுக்கு சென்று கிறிஸ்தவர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை உலக நாடுகளின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். 1985 ஐரோப்பா நாடுகளில் ஏற்பட்ட பெரும் புரட்சியால் கம்யூனிசம் அரசு விழுந்தது. அதன் பின்னர் மகிழ்ச்சியுடன் மறுபடியும் ருமானியாவிற்கு சென்று அங்கே தன் ஊழியத்தை நிறைவேற்றி 2001 தன் ஓட்டத்தை முடித்தார். அவர் கூறிய வார்த்தைகள்: ஒரு பூவை நாம் எவ்வளவு அதிகமாய் நசுக்கினாலும் அதிலிருந்து நறுமணம் வீசுவது போல் எங்களை அவர்கள் நசுக்க நசுக்க ஆண்டவருடைய அன்பு ஒன்றே எங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது. கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகித்ததினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாற இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து